வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக இங்கேருந்து ஒரு 4 நிமிஷத்தில் ரீச் பண்ணலாம். தாம்பரம் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரீச் பண்ணலாம். அந்த மாதிரி இடம் தான் நம்ம சைட்டு. தாம்பரத்துலேருந்து நம்ம 2 பக்கமும் பஸ் ஆக்சஸ் வரும். வண்டலூர் போகிற பஸ்ஸஸும் நிற்கும், மணிமங்கலம் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற பஸ் ஆக்சஸும் நிற்கும். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் டிஸ்டன்ஸ் தான் வரும். ஆல் ஃபேஸிங் அவைலபிலிட்டி இருக்குது, ஆல் பிளாட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. கார்னரும் அவைலபிள் இருக்கு. நம்ம பிளாட்டாக மட்டும் இந்த ப்ராஜெக்டை கொடுக்கல, வேணுன்ற கிளைண்ட்டுக்கு வீடும் கட்டித்தரும். பார்க் மட்டுமே 2.5 ஏக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு 2.5 ஏக்கர் கொடுக்குறீங்க? ஆமாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட கம்மி ப்ரைஸில் தான் நீங்கள் தனி வீடை கொடுக்குறீங்க. ஆமாம், ஒரு 3 to 4 லட்சம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கனாவே, அது லேண்டுக்காக இருந்தாலும் சரி வீடுக்காக இருந்தாலும் சரி, டவுன் பேமெண்ட் 3-4 அரேஞ்ச் பண்ணிங்கனாவே போதுமானதாக இருக்கும். பேலன்ஸ் ஆகவே நம்ம லோனில் கொடுத்துடலாம். வணக்கம் நேயர்களே, சென்னையில தாம்பரம் ஏரியாவுல ஏற்கனவே மக்கள் வீடுகள் கட்டி வசிச்சுட்டு வரக்கூடிய டவுன்ஷிப்ல அடுத்ததா லான்ச் பண்ண இருக்கிற புதிய மனைப்பிரிவை பற்றி தான் இன்னைக்கு ஷோல நாம பார்த்துட்டு இருக்கோம். டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் கொண்ட இந்த மனைப்பிரிவை பிரீமியர் ஹவுசிங் நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் மேனேஜர் திரு தியாகு அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி சார். சார், தாம்பரத்தில் வந்து ஒரு சூப்பரான இடத்துல வந்து சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். அதுவும் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் லான்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக. கரெக்டாக எங்கே சார் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் மன்னிவாக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா 2 பக்கமும் நம்ம சைட்டுக்கு வந்து கனெக்டிவிட்டி வரும். ஒன் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டலூர் டு ஒரகடம் ரோடு, அனதர் ஒன் இஸ் தாம்பரம் டு முடிச்சு ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ஹைவேஸ் 2 பக்கமும் இன்டர் கனெக்ட் ஆகிற லொக்கேஷன் தான் நம்ம சைட்டு. ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து நேர் லேண்ட்மார்க்னா ஒரகடம் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 700 மீட்டர் சொல்லலாம். வண்டலூர் டு ஒரகடம் ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்லேருந்து ஒரு 700 மீட்டர் தான் சொல்ல முடியும். கரெக்டாக 700 மீட்டர் தான். 700 மீட்டர் தான் வரும். நம்ம சைடோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ். ஒரு என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது, இன்னொரு என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது. 2 வழியாகவும் நம்ம சைட்டுக்குள்ளே ரீச் பண்ணலாம். இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மணிமங்கலம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடுக்காக, இந்த என்ட்ரன்ஸ் ஒரகடம் டு வண்டலூர் ரோட்லேருந்து வர்றவங்களுக்கு 2 பக்கமும் கனெக்டிவிட்டி வரும். சரி சார். நம்ம சைட்டில் இருந்த பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கே சார் இருக்குது? எவ்வளோ தூரம்? ஆக்சுவலாக பஸ் ஸ்டாப்பும் நான் சொல்கிற 700 மீட்டரும் ஒரே இடம் தான். நம்ம 700 மீட்டர் கடக்கிற இடத்துல பஸ் ஸ்டாப்புமே இருக்குது. நம்ம தாம்பரத்துலாம் அங்கே பஸ் வசதி இருக்கா சார்? தாம்பரத்துலேருந்து நம்ம 2 பக்கமும் பஸ் ஆக்சஸ் வரும். வண்டலூர் போகிற பஸ்ஸஸும் நிற்கும், மணிமங்கலம் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற பஸ் ஆக்சஸும் நிற்கும். 2மே ஆல்மோஸ்ட் சிமிலர் டிஸ்டன்ஸ் தான் வரும். ஒரு 700 to 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். போத் சைடு ஹைவேஸ் கனெக்டிவிட்டியில் பஸ் ஸ்டாப்புக்குமே அதுதான் டிஸ்டன்ஸாக இருக்கும். சரி சார். அப்போ நம்ம தாம்பரம் டேரெக்டாக நம்ம சைட்டு பக்கத்தில் வந்து இறங்கிடலாம். இறங்கினா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பஸ்லேருந்து இறங்கி நீங்கள் ஒரு ஆட்டோக்காகவோ கேப்காகவோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது, நடந்தே வந்துடலாம் சைட்டுக்கு. ஓகே சார். நம்ம சைட்டுக்குள்ள வந்துடலாம். உள்ளே வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, நிறைய வீடுகள் உள்ள மக்கள் குடியிருக்கிறாங்க இல்லையா? பிளாட் என்னென்ன சைஸ்ல இருந்து அவைலபிளா இருக்கு? ஓகே. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd ஃபேஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஃபேஸ் 1 அந்த பக்கம் ஃபார்ச்சூன் ரெசிடென்சி முடிச்சிருக்கோம். இது ஜேஜே ஸ்ரீவார் நிலையமே 2 ஃபேஸ் ஆல்ரெடி ஒரு 170 பிளாட் முடிச்சு, எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு 100 பிளாட்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி முடிச்சதுலேயே ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1ல கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா வந்துருச்சு. ஃபேஸ் 2 முடிச்சிருக்கு இல்லையா ஸ்ரீவார் நிலையத்தில், ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 பிளாட் பார்த்துருக்கீங்க. ஃபுல்லாக வீடுங்க தான் இருக்கு. எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ நம்ம லான்ச் பண்ணுறோம். சரி. பிளாட் சைஸ் ஆல் வேரியன்ட்ஸ் இருக்குது சார். 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் எல்லா வேரியண்ட்லையும் அவைலபிலிட்டி இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. வர நம்ம என்ன ஃபேஸிங் கார்னர்லாம் சார்? இல்லை, ஆக்சுவலாக இப்போ ப்ராஜெக்ட் வந்து ப்ரீ புக்கிங் அப்படின்றதால ஆல் ஃபேஸிங் அவைலபிலிட்டி இருக்குது, ஆல் பிளாட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. கார்னரும் அவைலபிள் இருக்கு. இப்போ வந்து பிடிச்சதை வாங்கிக்கலாம். ஆமாம். இப்போ என்னென்னா, இப்போ நாம சஜஸ்ட் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் சொல்லலாம் பிளாட்டை, இந்த பிளாட் எனக்கு வேணும்னா அதை நம்ம பிளாக்கிங் பண்ணி கொடுக்க முடியும். அந்த கண்டிஷன்லாம் எல்லா கஸ்டமருக்கும் தேவையான எல்லா பிளாட்டும் கண்டிப்பாக இருக்குது. சார், உள்ள நிறைய வீடுகள்லாம் இருக்குது இல்லையா? ஆமாம். நீங்களும் வீடுகள் கட்டி கொடுக்குறீங்களா சார்? ஆமாம் சார். நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரையும் நம்ம பிளாட்டாக மட்டும் இந்த ப்ராஜெக்டை கொடுக்கல, வேணுன்ற கிளைண்ட்டுக்கு வீடும் கட்டித்தரும். ரொம்ப மினிமம்னா கூட ஒரு 50 லட்சம் இருந்தாவே 2 பெட்ரூம் வீடு இங்கே கட்டி வந்துக்கலாம். ஒரு 5 மாதம் டைம் வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு 50 லட்சம் வீட்டுக்கு உண்டான ஓனர் ஆகிடலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து 2 BHK தனி வீடு 50 லட்சம் சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லாம் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அங்கே வந்து ஒரு 2 BHK வீடு அப்பார்ட்மெண்ட் வீடு என்ன ப்ரைஸ்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த பக்கம் ஒரகடம் ரோடு எடுத்துன்னா நிறைய மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட் மினிமம் 90 lakhsலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா காசாக ரன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் மருதம் பண்ணி எல்லாமே மோர் தென் 65 lakhsக்கு மேலே தானே தவிர அது கம்மியான இங்கே கேடட் கம்யூனிட்டி இந்த மாதிரி பெரிய யூனிட்ஸ் ப்ராஜெக்ட் வாங்கவே முடியாது சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட கம்மி ப்ரைஸில் தான் நீங்கள் தனி வீடை கொடுக்குறீங்க. ஆமாம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேண்ட் ஷேர் கிடையாது. நம்ம கொடுக்குறது வந்து அதை விட ஒரு 10-15 லட்சத்தில் அதை விட அதிகமான லேண்ட் ஷேர் கொடுத்து தனி வீடு கட்டித்தரும்.
சார் சைட்டில் வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க சார்? நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 20 ஏக்கர் ப்ராஜெக்ட், 270 பிளாட்ஸ் டோட்டலாக போட்டிருக்கோம். ப்ராஜெக்ட்குள்ளே வந்து 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி கொடுத்துருக்கோம். காம்பவுண்டு கவர் லேஅவுட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு, ஈபி லைன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிசிடிவி கேமரா போயிருக்கோம். பார்க் மட்டுமே 2 ஏக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 ஏக்கரே கொடுக்குறீங்க? ஆமாம். பார்க்கு ஃபுல்லி டெவலப் பண்ணி கொடுக்குறோம். சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ஓப்பன் ஜிம்மு, வாக் ஏரியா எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஃபுல்லி டெவலப் பண்ணி தான் கொடுக்குறோம். டெவலப் ஆன இடத்துல தான் கொடுக்குறோம் நம்ம லேஅவுட். ஓகே சார், நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் வந்து இப்போ என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது? ஆக்சுவலாக தாம்பரம் இப்போ நம்ம சைட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி தெரிகிற அளவு மாதிரி சைட் கிடையாது. பிகாஸ் தாம்பரம் பற்றி இந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத கிடையாது. காமன் என்ன அப்படின்னா தெரியல. ஆமாம் காரணம் என்னன்னா 3rd பெரிய ஜங்ஷன் தாம்பரம் ஆக்கிட்டாங்க சென்னையில். சென்ட்ரலு எக்மோருக்கு அப்புறம் தாம்பரம் தான். செகண்ட் ஒன் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இங்கே, அதாவது பெரிய பஸ் ஸ்டாண்ட் எல்லாருக்கும் தெரியும். ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அது அவங்க பார்க்குற பில்டிங் இருக்குல்லையா, அந்த பில்டிங் பின்புறம் தான் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேருந்து வெரி ஆக்சஸ் தான், ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர். கரெக்டாக 1 கிலோமீட்டர். ஆமாம், கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுவே கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் ரீச் பண்ணிடலாம். 8-வே ட்ராக் ரோடு, அதுவுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது ஒரு 700 மீட்டர் தான் நம்ம சொல்கிறோம். வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக இங்கேருந்து ஒரு 4 நிமிஷத்தில் ரீச் பண்ணலாம். தாம்பரம் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரீச் பண்ணலாம். அந்த மாதிரி இடம் தான் நம்ம சைட்டு. சைட்டுக்கு பக்கத்தில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள்லாம் இருக்குது சார்? இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் தவிர பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து வேலைவாய்ப்புகள் இருக்கிற இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. என்ன எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சைட்லேருந்து வெளியே ரைட் எடுத்திங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே ஐடி பார்க் இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா மெப்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், நம்ம இதே ரூட்டில் எடுத்திங்கன்னா ஒரகடம் போயிடலாம். மேக்ஸிமம் ஒரு 15 to 20 கிலோமீட்டருக்குள்ளே ஒரகடம் ரீச் பண்ணிடலாம். சுங்கா சத்திரம், ஸ்ரீபெரும்புத்தூர், திருமுடிவாக்கம், அந்த எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணுற மிடில் பாயிண்டில் தான் நம்ம சைட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ தட் இங்கே வாங்கியிருக்கிற பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஐடின்னு சொல்ல முடியாது. எல்லா விதமான எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிற இடத்துல தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸில் வாங்கியிருக்கவங்க எல்லாமே எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஆளுங்க தான் வாங்கியிருக்காங்க. சார், இடம் வாங்குறவங்க வந்து பக்கத்தில் ஒரு ஸ்கூல் காலேஜ் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. இருக்கு. நம்ம சைட்டு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு இந்த 700 மீட்டர்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரோடுக்கு அந்த பக்கம் ஒரு இன்னொரு 50 மீட்டர் போனால் ஸ்ரீனிகேதன் ஸ்கூல் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில். ஆமாம். இந்த பக்கத்துனா வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, நாராயணா டெக்னோ இருக்குது, நடேஷன் ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, பட்டிமெயின் ஸ்கூல் இருக்குது, குட்டட் ஸ்கூல் இருக்குது. சொல்லிகிட்டே போகலாம். அத்தனை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் நியரஸ்ட்டில் இருக்குது. நம்ம சைட்டு 4 பக்கம் இருக்குது. ஆமாம், 4 பக்கம். காலேஜ் சார்? காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, தனலட்சுமி காலேஜ் இருக்குது, சாய்ராம் காலேஜ் இருக்குது, பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. நியரஸ்ட்டில் நான் சொல்கிறதுல ஒரு 5 நிமிஷம் ட்ராவலில் இருக்கிற காலேஜஸ் தான். அதை தாண்டி டிஸ்டன்ஸாக இருக்கிறதுலாம் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. நிறைய ஸ்கூல் காலேஜ்லாம் ஆமாம், நிறைய இருக்குது. ஓகே சார், நம்ம சைட்டில் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க. அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்குறதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஒரு கஸ்டமர் வச்சிருக்கோம்? கண்டிப்பாக சார். ஏன்னா இது வந்து எல்லா கிளைண்ட்டுக்குமே வந்து இருக்கிற டவுட்டு தான். ஒரு 25 லட்சம் நம்ம சொல்கிறோம்னா 25 லட்சம் பணமாக கொடுக்கணுமா? அப்படி கிடையாது. நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு 3லேருந்து 4 லட்சம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கனாவே, அது லேண்டுக்காக இருந்தாலும் சரி, வீடுக்காக இருந்தாலும் சரி, டவுன் பேமெண்ட் 3-4 அரேஞ்ச் பண்ணிங்கனாவே போதுமானதாக இருக்கும். பேலன்ஸாகவே நம்ம லோனில் கொடுத்துடலாம். லோன்னா எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணி கொடுப்பீங்க? 80% to 90% லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சார். ப்ராப்பர்ட்டி வேல்யூ கண்டிப்பாக. சார், டவுன் பேமெண்ட் சொல்லிட்டீங்க. நம்ம லேஅவுட்டில் ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் சார்? நம்ம ப்ராஜெக்ட்டில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4200 ப்ரைஸில் பண்ணுறோம் சார். 4200? ஆமாம். இந்த ப்ரைஸில் நெகோஷியபிள் ஏதாவது பண்ணுவீங்களா சார்? ஸ்லைட்லி பண்ணலாம் சார். கொஞ்சம் பண்ணலாம். ஆமாம், நான் சாரோட வீடியோ பார்த்துட்டு வர கிளைண்ட்டு கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லா கஸ்டமருக்கும் கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது. ஓகே சார், இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இப்போ இங்கே ஒரு பிளாட் வாங்குறாங்க. அடுத்த இன்னும் 2 வருஷத்தில் வந்து எந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் இந்த க்ரோத் இருக்கும்? ஆக்சுவலாக நம்ம ப்ரெடிக்ஷன்றதை தாண்டி நடந்ததை சொல்கிறேன். ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் போடல, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட். ஆமாம், இப்போ ஃபேஸ் 3 போயிட்டு இருக்குது. ஆமாம், ஃபேஸ் 1 என்ன ரேட்டு கொடுத்தோன்னா அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1900 ரூபாய் 2000 ரேஞ்சு தான் பண்ணும். லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணும்போது 2200 ரூபாய்க்கு சேல் பண்ணும். ஓகே. SF நவ் ஃபேஸ் 1ல் ப்ராஜெக்ட் சப்போஸ் யாராவது ரீசேல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மினிமம் 5500 ரூபாய்க்கு கீழே பிளாட் கிடையாது. ஓகே. அந்த மாதிரி இடத்துல இப்போ 4000 ரூபாய் நாங்கள் கொடுத்து டபுள் மடங்கு தாண்டி போயிட்டு இருக்கு. ஓகே. காரணம் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் காரிடாரு, தென் கனெக்டிவிட்டி அவுட்டர் ரிங் ரோடு எடுத்து ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிக்கலாம். மெயினாக தாம்பரம் ஆமாம் சிட்டிக்கு ஒட்டி. ஆமாம். நீங்களும் இந்த மனைப்பிரிவுல தனி வீடோ அல்லது வீட்டு மனையோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.